ஆயுஷாவில் இந்த அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். டெட் ப்ரொமோஷன் அப்பாயின்மெண்ட் இதுக்கு ரிலேட்டடான கேஸ் சுப்ரீம் கோர்ட்டில் நிலுவையில் இருக்கும் நிலையில், சென்னை உயர்நீதிமன்றத்தின் கிளை நீதிமன்றம் மதுரையில் 2 நீதிமன்ற கொண்ட அமர்வில் 2/4/2025 அன்று மைனாரிட்டி பள்ளிகளுக்கும் டெட் அவசியம் தேவை என்ற தீர்ப்பு வெளியாகியிருக்கு. இது மதுரை ஹைகோர்ட் தகவல். கேஸ் நம்பர் பார்த்துக்குங்க. ரீட்டபிள் மேண்டமஸ் 429/2025 அண்ட் கண்டம் பெட்டிஷன் 327/2025. நீதியரசர் நிஷா பானு அண்ட் நீதியரசர் ஸ்ரீமதி இவர்களுடைய அமர்வில் இந்த ஆர்டர் வந்திருக்கு. இது ஆர்டர் ரிசர்வ்டு மார்ச் 4ஆம் தேதியே போட்டிருக்காங்க. ஏப்ரல் 2ஆம் தேதி இந்த தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இதில் பெட்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஸ்டேட் ஸ்கூல் எஜுகேஷன் செக்ரட்டரி ஆஃப் த ஸ்கூல் எஜுகேஷன் செக்ரட்டரி தமிழ்நாடு அண்ட் டைரக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் அண்ட் சிஇஓ ஆஃப் மதுரை டிஸ்ட்ரிக்ட் அண்ட் டிஓ ஆஃப் மதுரை டிஸ்ட்ரிக்ட் இவர்கள் தான் வழக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ரிட்டபிள் போட்டிருக்காங்க. இதில் ரெஸ்பாண்டண்ட் யார் அப்படின்னா, த கரஸ்பாண்டண்ட் மேலூர் அல் அமீன் உருது தமிழ் முஸ்லீம் ஹை ஸ்கூல். இது வந்து ப்ரைவேட் மைனாரிட்டி எய்டட் ஸ்கூல். இதில் ஒரு ஆசிரியருடைய செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ்லேருந்து அவங்க பிடியாக ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. இதுதான் ரிட் பெட்டிஷன் யாராக இருந்திருக்காங்கன்னா, செகண்டரி கிரேட் டீச்சர் இஸ் ப்ரொமோட்டட் டு 1996 இவங்க ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. பிடி அசிஸ்டண்ட்டாக ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. பிடி தமிழுக்கு செகண்டரி கிரேட் டீச்சரை பிடியாக ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. அப்படி பிடியாக ப்ரொமோட் பண்ணிட்ட பிறகு ஜியோ நம்பர் 181 அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது 2011 இருக்கும்போது டெட்டு பாஸ் ஆகிறதுக்கு 5 வருஷம் டைம் கொடுத்துருக்காங்க. ஆஸ் கிராண்டட் 5 years டைம் ஃபார் கம்ப்ளீட் டெட் குவாலிஃபிகேஷன் ஃபர்தர்ஸ் மேட் ஆஃப் கம்பல்சரி ஃப்ரம் த டேட் ஆஃப் 181 ஜிஓ 2011 நவம்பர் 15. மீன்வெல் ரிட் பெட்டிஷனர் அட்டைன் த சூப்பர் அனுவேஷன் ரிட்டர்ன் சர்வீஸ். இந்த 5 வருஷத்துக்குள்ளேயே என்ன இருக்காங்க, இவங்க சூப்பர் அனுவேஷன் கம்ப்ளீட் ஆகி ரிட்டையர் ஆகிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது த பெட்டிஷனர்ஸ் cannot be complete டீச்சர்ஸ் எலிஜிபிள் டெஸ்ட் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் பிடி அசிஸ்டன்ட். அவங்க வந்து பிடிஎஸ்ங்க ப்ரொமோஷனுக்கு டெட்டு கம்பல்சரி தானே அப்படின்னு முன்னாடி இருந்தது இல்லையா தமிழ்நாடு கவர்மெண்ட்டு. அதனால் அவங்க கம்ப்ளீட் ஆகலை. இன்னொன்று இதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது சுப்ரீம் கோர்ட்டில் வந்து மைனாரிட்டி பள்ளிகளுக்கு டெட்டுக்கு அவசியமில்லை என்று கொள்கை முடிவுன்னு சொல்லி கேஸ் வித்ட்ரா பண்ணாலும், இதில் மெயினாக என்ன சொல்கிறாங்கன்னா, பெனிஃபிட்ஸு இதுக்கான பெனிஃபிட்ஸை பற்றி எதுவுமே குறிப்பிடலை. லாஸ்ட் 4 லைனில் கொடுத்துருக்காங்க. த ஸ்டேட் வில் நாட் கன்ஃபர் எனி பெனிஃபிட்ஸ் டு த டீச்சர்ஸ் இன் மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன் ஃப்ரம் பொசஸிங் டெட் குவாலிஃபிகேஷன். ஆல்சோ த வித்ட்ராயிங் த அப்பீல் ஆஃப் த ஸ்டேட் கேனாட் confer any benefits of teacher minority institution from possessing TET qualification in effect of withdrawal of appeal of no impact and all. அந்த வழக்கு காரணமாக வச்சு கடைசியாக என்ன சொல்லி வச்சுருக்காங்க அப்படின்னா, எல்லாத்தையும் விசாரணை பண்ணி டெட் குவாலிஃபிகேஷன் இஸ் அப்ளிகபிள் டு ஆல் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் இன்க்ளூடிங் மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன் ஆல்சோ. இந்த கோர்ட் ஆர்டர் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் ஆயிஷா குடும்ப ஆப் கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் நீண்ட ஆர்டர். இதை பற்றி டீட்டெயிலான வீடியோ இனி வரும் காலங்களில் கொடுக்கலாம். இந்த ஒரு லைன் போதும் இந்த தீர்ப்பில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. என்சிடி நார்ம்ஸ் படி பார்க்கும்பொழுது டெட் குவாலிஃபிகேஷன் இஸ் அப்ளிகபிள் டு ஆல் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் இன்க்ளூடிங் மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு, த கேண்டிடேட் இஸ் நாட் ஹேவிங் டெட் குவாலிஃபிகேஷன் த அப்ரூவல் ஆஃப் அப்பாயின்மெண்ட் கேனாட் பி கிராண்டட். ஸோ அவங்கள வந்து செகண்டுக்கு பிடியாக அப்ரூவல் பண்ண முடியாது. த ஆர்டர் பாஸ்ட் பை எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட் டினைங் அப்ரூவல். டிஓ ஆஃபீஸில் இதை வந்து டினை பண்ணியிருக்காங்க. டெட்டு பாஸ் ஆகாமல் நாங்கள் ப்ரொமோஷன் அப்ரூவல் கொடுக்க முடியாதுன்னு. அது வந்து கரெக்டு தான் சொல்லியிருக்காங்க. டினையிங் அப்ரூவல் இஸ் வேலிட் ஆஸ் பர் த டெட் குவாலிஃபிகேஷன் கன்சர்ன்டு. தர்ஃபார் ஆர்டர் பாஸ்ட் பை ரிட் பெட்டிஷன் கோர்ட் சைட் த ரிட் அப்பீல் இஸ் அலவுடு. அவ்வளோதான். கவர்மெண்ட்டு தொடர்ந்த ரிட்டு வந்து அலோவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எல்லா மைனாரிட்டி இன்ஸ்டியூஷனுக்கும் டெட்டு கம்பல்சரி தான் அப்படின்றத அப்ளிகபிள் சொல்லிக்கோங்க. கம்பல்சரி டெட்டு வந்து பொருந்தும் அப்படின்ட்டு தீர்ப்பு கொடுத்துருவாங்க. இந்த தீர்ப்பு உங்களுக்கு வேணால் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை போய் டவுன்லோட் பண்ணி நீங்களே படித்து பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அடுத்த வீடியோ கிளாரிஃபை பண்ணுது. ஆயிஷாவின் யாதும் முறை அவரின் கையில் தீர விசாரிப்பது மெயின்.